அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரபி எழுத்தோட 3வது லெட்டர் தா. இந்த லெட்டரோட பெயர் தா. இதோடைய உச்சரிப்பு தா தி து அப்படிங்கிற 3 உச்சரிப்பில் இருக்கும். இது இந்த உச்சரிப்பு தமிழில் நம்மளுக்கு இருக்குது. தமிழில் உள்ள நார்மல் தா வார்த்தைகளில் சொல்லணும்னா தட்டு, தங்கம், அந்த மாதிரி அதுகளில் வரக்கூடிய அந்த தா, அந்த தமிழில் வார்த்தையில் முதல் எழுத்தாக வரக்கூடிய அந்த வல்லினத்தா. இடையிலையும் அந்த தா வரும், அது மெல்லினமாக மாதிரி. இப்போ தானம், தானம் சொல்லுவோம்ல, அந்த தாவுடைய சவுண்டு கிடையாது, அது தா, அந்த சவுண்டு இது கிடையாது. இப்போ வந்தான், அந்த இடத்துல இந்துக்கு எடுத்து வரக்கூடிய தா, அதெல்லாம் மெல்லினமாக உள்ள சவுண்டு, அந்த தா கிடையாது. வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வரும்போது, மோஸ்ட்லி முதல் எழுத்தாக வரும்போது வல்லினமாக தான் இருக்கும். எக்ஸப்ஷன் கேஸாக அந்த தானம் இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸு. அந்த தா தான் இந்த அரபிக்கோடைய இந்த தா. என்ன அரபிக் தா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் அந்த டீ சவுண்டு கலந்தாப்பில் இருக்கும். கிட்டாப், பைட், அந்த மாதிரி அந்த தா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். தமிழ் தா அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. நுனி நாக்கு அந்த முன் பல்லுக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சு, ரொம்ப பின்னாடி வச்சு கொஞ்சம் தள்ளி சொல்கிறது தான் நம்ம தமிழில் சொல்லக்கூடிய அந்த தா. இது இந்த பல்லுக்குள்ள லைட்டாக டச் பண்ணாப்புல தா தி து, கிட்டாப், பைட்டு, அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். இதில் கொஞ்சம் இந்த தா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் டீ சவுண்டு லைட்டாக கலந்தாப்பில் இருக்கும். நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற தேவையில்லை. தமிழில் ஆஸ் யூஷுவல் தமிழில் வரக்கூடிய தா தான். இதுதான் இந்த லெட்டருக்கான டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் அடுத்த லெட்டரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.